முன்னாடி வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பத்தி நான் ஒரு கோட் ரைட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பர்சன் வந்து தரையில ஃபிளாட்டா அவன் கீழே விழுற அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் அவன் மனசுல இருக்க அந்த ஃபீலிங் தான் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ரியலி நைஸ். நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நாளை அப்படின்னு ஒரு நாள் நமக்கு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இப்பவே கெஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு பர்சனை பத்தி, ஒரு முக்கியமான பர்சன் தன் மேல இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சிருந்த ஒரு பர்சனை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்ட்டு. இட் இஸ் ஜஸ்ட் அ கண்டினியூஷன் ஆஃப் மேன் சர்ச் ஃபார் மீனிங். விக்டர் ஃப்ராங்கிள் பத்தி, அவருடைய ஐடியாஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். விக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனுஷன் வந்து ஆக்சுவலா அவன் எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு ஸ்ட்ராங்கரா, தன்னை பற்றி அவன் என்ன மாதிரி ஒப்பீனியன் வச்சிருக்கான், அப்படி அதை விடவும் கூட அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர், ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரியலைசேஷன் தான் அவரை வந்து அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல, இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வந்து அவரை கொஞ்சம் கூட தன்னிலை மாறாம அவர் ஸ்டடியா இருக்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஃப்ரெண்ட்ஸை வந்து காலவாரி விடவும், அவங்க காட்டி கொடுக்கவும், அவங்கள மாட்டி விடவும், சாகடிக்க கூட தயாராக இருக்கக்கூடிய நிலைமை அவர் இருந்த நிலைமை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட அவர் வந்து தன்னுடைய சுய அறிவை இழக்காம இருக்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணது வந்து இந்த நம்பிக்கை தான். மனித சமுதாயத்தின் மேல, தன் மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை தான். இன்னொரு விஷயத்த விக்டர் வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல ரியலைஸ் பண்ணாரு. வாழ்வு சாவு அப்படின்ற அந்த 2 டேர்ம்ஸும் வந்து எவ்வளவு நிலையில்லாதது அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படியாவது இந்த கேம்ப்ல இருந்து அடுத்த கேம்ப்ல போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு இங்கிருந்து ஒரு கேம்ப்ல இருந்து மற்ற கேம்புக்கு டிராவல் பண்ணி போறவங்க நம்பிக்கையோட போனாங்க. பட் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒண்ணு கேஸ் சேம்பர்ஸ்ல இறந்து போனாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா தீயில கருகி இறந்து போனாங்க. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம கையில இல்ல, நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம சஃபரிங்ஸ், கஷ்டங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில வந்து நிலையானது கிடையாது. ஒரு சர்டன் பீரியடுக்கு இருக்கும். அது வந்து அதுவே வாழ்க்கையா நிச்சயமா ஆகவே ஆகாது. எப்படியும் அது ஒரு எண்டுக்கு வரதான் செய்யும் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, லோகோ தெரப்பி அப்படின்ற ஒரு டேர்ம், ஒரு மெடிக்கல் டேர்ம், அதை கண்டுபிடிச்சதே வந்து அவர் தான். அது மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையின் அர்த்தம், அதனுடைய தேடல், அதுதான் வந்து அதனுடைய மீனிங்கே. எப்படி அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுவதன் மூலம் மனுஷனை குணப்படுத்துறது. அப்போ இது வந்து கொஞ்சம் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இவர் தான் ஃபவுண்ட் பண்ணது. நான் என்ன ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா, விக்டர் வந்து அவர் அண்டர்கோ பண்ண சஃபரிங்ஸ்ல இருந்து, லாசஸ்ல இருந்து அவர் எப்படி கியூர் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த லோகோ தெரப்பி மூலமா, அதாவது இந்த தேடல் மூலமா, வாழ்க்கையுடைய அர்த்தத்தை தேடுறது மூலமா தான் அவர் வந்து கியூர் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றத நான் வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். இது வந்து நாம எதுக்காக வாழ்றோம், நம்ம வாழ்க்கையுடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்ற தேடல் உள்ளவங்களுக்கு வாசிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு புத்தகம்.